ஐயா திருமாவளவன் அவர்களே, என்ன திடீர்னு உங்களுக்கு இந்துக்கள் மேலே இவ்வளவு பாசம்? ஓ, எலெக்ஷன் வரப்போகுதா? ஆமாம், எலெக்ஷன் வந்தால் மட்டும்தானே உங்களை போன்ற நபர்கள்லாம் பட்டை அடிச்சுப்பீங்க, கொட்டையை மாட்டிப்பீங்க, கோவில் கோவிலாக போய் அங்க பிரதர்சனம்லாம் பண்ணுவீங்க. எல்லாமே நீங்கள் அப்போ தானே பண்ணுவீங்க, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பண்ண தெரியாதுல்ல. அது இல்லாமல் பாஜக நம்ம இந்துக்களுக்கு எதிரான கட்சி போடுவோம், நீங்கள் தான் இந்துக்களுக்கு ஆதரவான கட்சி போடுவோம் பேசுகிறீங்களே திருமாவளவன் அவர்களே. உங்கள்கிட்ட சில கேள்விகள். என்ன கேள்வினா, காசாவில் போர் நடக்குது, அங்கே இஸ்லாமியர்கள் கொல்லப்படுறான், அதுக்கு மட்டும் இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்க, போராட்டம் நடத்துனீங்க, தனி தீர்மானம்லாம் கொண்டு வந்தீங்க இஸ்ரேலை கண்டித்து பார்லிமெண்ட்டில். ஆனால் பங்களாதேஷில் ஒரு இந்து கொல்லப்பட்டிருக்கிறான். கொடூரமாக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் சேர்ந்து ஒரு இந்துவை படுகொலை செய்து அந்த பிரேதத்தை எடுத்து தொங்க விட்டு பெட்ரோல் ஊற்றி கொடுத்திருக்கிறான். ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு போராட்டம் பண்ணியா நீ? ஒரு கண்டனாட்சி தெரிவிச்சிங்களா நீங்கள்? 22 இந்துக்களை நீ இந்துவான்னு பார்த்து பார்த்து சுட்டு கொன்னான் காஷ்மீரில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தீவிரவாதிகள். அவங்கள கண்டித்து என்னைக்காச்சும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஏதாச்சும் பண்ணியா? ஒரு கண்டன அறிக்கையாவது விட்டியா? அவங்களுக்கு நியாயமாக பேசுகிறேன். என்ன பேசுனேன்? 370 நீக்கியதன் விளைவு அவங்க கோபத்தின் வெளிப்பாடு தான் இந்த படுகொலைகள்னு சொன்னேன். 370 வேணான்னு சொன்னவர் அம்பேத்கர். நீ அம்பேத்கர் வெளிவந்தவர் தானே, அம்பேத்கரை பின்பற்றுவர் தானே. அம்பேத்கர் என்ன சொன்னார்? 370 அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, சிறப்பு அந்தஸ்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அது மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்குன்னு சொன்னவர் அம்பேத்கர். ஆனால் அவர் சொல்ல மதிக்காமல் அவருக்கு எதிராக கருத்துக்களை பதிவிடக்கூடிய நபர் தான் நீங்கள். அவர் தெளிவாக சொன்னார், 3 மதத்திலுமே தீண்டாமை இருக்குது, இந்து மதத்திலும் தீண்டாமை இருக்குது, இஸ்லாம் மதத்திலும் தீண்டாமை இருக்குது, கிறிஸ்தவ மதம் தீண்டாமை இருக்குது, அதனால தான் நான் பௌத்த மதத்தை தழுவுகிறேன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்னமோ அந்த 2 மதமும் யோகியப்பட்ட மதம் மாதிரியும், என்னமோ இந்து மதத்தில் மட்டும்தான் தீண்டாமை இருக்குது, ஜாதிய பாகுபாடு இருக்குன்ற மாதிரி பேசுகிறீங்க. என்ன உங்கள் நிலைப்பாடு? என்னைக்காவது ஒரு நாள் இந்து கோவிலுக்காகவோ இல்லை இந்து வழிபாட்டிற்காகவோ நீங்கள் போராடி இருக்கீங்களா? மாறாக இந்து தெய்வங்களையும் இந்து கோவில்களையும் இந்து பண்டிகைகளையும் விமர்சித்து கொடுமையாக பேசக்கூடிய நபர், வன்மத்தை கக்கக்கூடிய நபர் தானே நீங்கள். இந்து கோவில்கள் என்றால் அது ஆபாச சிலைகள் இருக்கக்கூடிய இடம்னு சொன்ன நபர் தானே நீங்கள். நீங்கள் எப்படி இந்து பாதுகாவலனாக, இந்துக்கு ஆதரவானவனாக இருக்க முடியும்? அம்பேத்கரையும் பின்பற்ற மாட்டீங்க. உங்கள் கொள்கை தலைவர் இவர் நம்ம பிரபாகரன் அவர்கள், பிரபாகரனை கொன்ற கூட்டணியோடு நீங்கள் அடிமை கூட்டணி வச்சிருக்கீங்க. பிரபாகரனை கொன்னது யார்? காங்கிரஸும் காங்கிரஸ் கூட இருக்கக்கூடிய திமுகவும் தான் பிரபாகரன் உள்பட 1.25 லட்சம் ஈழத்தமிழர்களை கொன்று குவித்து அந்த கட்சியோட கூட்டணி வைத்துக்கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்துவிட்டு இலங்கையில் முள்ளிவாய்க்காலில் போய் அஞ்சலி செலுத்துறேன்னு சொன்னாக்கா எப்படிப்பட்ட பிறவியாக நீங்கள் இருப்பீங்க? எப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட மனிதராக நீங்கள் இருப்பீங்க? இது எவ்வளவு கீழ்த்தரமான செயல். இப்படிப்பட்ட நபர் நீங்கள். பிஜேபியை பற்றி, ஆர்எஸ்எஸை பற்றி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? எங்கள் தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் கொடுத்தோம், ராமர் கோயில் கட்டுவோன்னு சொன்னோம், கோர்ட்டு தீர்ப்பு படி நாங்கள் கட்டணும். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க பரப்புரையில்? காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோவில் அங்கே இருக்காது, அங்கே மீண்டும் மசூதி கட்டப்படும், இந்து கோவில்கள் அகற்றப்பட்டு விட்டு அங்கே மசூதி கட்டும் காலம் வெகு விரைவில் இல்லை என்று சொன்ன நபர் நீங்கள். இப்படி தொடர்ந்து இந்து மதத்துக்கு எதிராகவும் இந்து தெய்வங்களுக்கு எதிராகவும் பேசக்கூடிய நபராக நீங்கள் இருந்துக்கிட்டு இன்றைக்கி என்னமோ பாஜக ஆர்எஸ்எஸ் தான் இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு பேசுகிறீங்களே. நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் தான் சொன்னீங்க நாங்கள் நிறைய ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் தமிழக முதல்வர் எதிர்த்து பண்ணியிருக்கோம். என்ன பண்ணீங்க சொல்லுங்கள்? ஒரே ஒரு போராட்டம் சொல்லுங்கள், ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் பண்ணி எதை தீர்த்து வச்சுக்க சொல்லுங்கள். நாங்கள் தான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைத்த முதலமைச்சர்கிட்ட பேச்சுன்னு சொல்லுங்கள். துப்புரவு பணியாளர் பிரச்சனை தீர்த்து வச்சிங்களா? இன்னி வரைக்கும் போராடி கொண்டு இருக்கிறான். செவிலியருக்காக குரல் கொடுத்தேன்னு சொன்னீங்களா? அதை தீர்த்து வச்சிங்களா? நீங்கள் கூட்டணியில் தானே இருக்கீங்க, ஆனால் இன்னி வரைக்கும் போராடி கொண்டு இருக்கிறான். ஆனால் பாஜக அப்படி கிடையாது. பாஜகவை ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் கூட்டணி இருக்கும்போது சில நிர்பந்தங்கள்லாம் எங்களுக்கு வச்சாங்க. ஆனால் அதெல்லாம் நாங்கள் நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லி ஆட்சியை இழந்தாலும் பரவாயில்லன்னு நாங்கள் ஆட்சியை இழந்து நின்னோம். வாஜ்பாய் அவர்கள் சமரசமே செய்து கொள்ளவில்லை. ஆனால் நீங்கள் அடிமையாக இருந்து கொண்டு அவங்க என்ன தப்பு பண்ணாலும் சரி சரின்னு மண்டையாட்டி கொண்டு கேட்டால் தோழமை சுட்டு விடுன்னு சொல்லிட்டு என்ன தப்பு பண்ணாலுமே கூட இருந்து ஒத்து ஊதிட்டு இன்றைக்கி என்னமோ அவங்களை எதிர்த்து குரல் கொடுத்தேன்னு பேசுகிறீங்க. திமுக மின்சார கட்டணத்தை உயர்த்தினாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணிங்களா? திமுக பால் விலையை உயர்த்தினாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணிங்களா? அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார், ஆர்ப்பாட்டம் பண்ணிங்களா? இல்லை கோவையில் மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார், ஆர்ப்பாட்டம் பண்ணிங்களா? சொத்து வரி ஏற்றப்பட்டது, ஆர்ப்பாட்டம் பண்ணிங்களா? இப்போ எதுக்குமே ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் அவங்க கூட இருந்துட்டு எல்லாத்துக்குமே ஆதரவாக இருந்துட்டு இன்றைக்கி என்னமோ அவங்களை எதிர்த்து குரல் கொடுத்த மாதிரி பேசுகிறீங்களா? ஏங்க உங்களை வருங்கால முதல்வரும் உங்கள் கட்சிக்காரன் ஒரு பேனர் வச்சான், அந்த பேனரை அடுத்த நாளே எடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு அடிமையாக நீங்கள் இருக்கிறீங்க. ஏன் ஒரு பேனரில் கூட முதல்வர் நீங்கள் இருக்கக்கூடாதா? அது கூட இந்த கட்சிக்கு பிடிக்கலன்னு சொன்னால் அந்த மாதிரி கூட்டணியில் இருக்கிறது நீ வெளியே வரலாமே. இந்த நிபந்தனைகள்லாம் நீங்கள் நிறைவேற்றாவிட்டால் நாங்கள் கூட்டணியை விட்டு விலகுவோன்னு என்னைக்குனா ஒரு அறிக்கை விட்டுருக்கீங்களா? ஒரு நாளும் கிடையாது. ஏன்னா அப்படி அறிக்கை விட்டால் இருக்க 2 சேரும் போயிடும், பிளாஸ்டிக் சேரும் போயிடும், 2 சீட்டும் போயிடும்ன்ற பயத்தில் கூனி குறுகி அடிமையாக இருக்கக்கூடிய நீங்கள் பாஜகவை பற்றி பேசுவதற்கோ
ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி பேசுவதற்கோ என்ன அருகதை இருக்குது உங்களுக்கு?